சங்கங்களோட மீட்டிங்ஸ் வந்து நம்ம நடத்தும் போது ஒரு சில கோரிக்கைகள் வந்து நீங்கள் வச்சிங்க உறுப்பினர்கள். அந்த கோரிக்கைகளை எப்படி வந்து நிவர்த்தி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்றது அந்த துறையை சார்ந்த அலுவலர்கள் கூட ஆலோசனை செஞ்சு அவங்களோட நான் வழிகாட்டுதல் தான் கொடுத்தேன். அவங்களோட முயற்சியினால தான் நம்ம இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்டு வர முடிஞ்சிச்சு. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஒஃபிஷியல்ஸை நம்ம இந்த நேரத்தில் பாராட்டணும் அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ அவங்க எடுத்த அந்த எஃபர்ட் பாராட்டக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்துவ சங்கமாக இருக்கட்டும், இஸ்லாமிய சங்கமாக இருக்கட்டும், அந்த மீட்டிங்ஸில் நீங்கள் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ ஒரு சங்கம் புதுசாக ஒன்று ஆரம்பிக்கணும்னு சொன்னீங்க. ரெஜிஸ்ட்ரேஷனில் ஒரு சில சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ அது எல்லாமே இன்டராக்ஷன் தான். உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குது அப்படின்றது நீங்கள் சொல்ல சொல்ல தான் நாங்கள் வந்து கவர்மெண்ட்டில் அது கேட்டு உங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்காக உள்ள வாய்ப்புகள் வந்து அமையும். ஸோ சங்க உறுப்பினர்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஆக்டிவாக இருக்குமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ சிவகங்கை மாவட்டத்துக்கு இன்னும் நிறைய திட்டங்களை வந்து கொண்டு வந்து சேர்க்க முடியும் அப்படின்றது நீங்களும் உணர்றீங்க. ஸோ அந்த முறையில் உங்களுக்கு என்ன கோரிக்கைகள் இருந்தாலும் எங்களிடம் அணுகி அந்த கோரிக்கைகளை வைக்கிங்க. அதை எப்படி நிவர்த்தி செய்யணுன்றது நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் அப்படின்றது நல்ல நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நிதி உதவி சகர்பானு ரூபாய் 15 எஸ் ஐயர் ரூபாய் 15,000 மட்டும் உதவி. ஹையர் நிசா ரூபாய் 15,000 மட்டும் உதவி. ஜெரினா ஜாதும் சரிமா சபர்னி சகா மரி ஆரோக்கியம் மாடு வளர்ப்பு ரூபாய் 15,000 உதவித்தொகை. ஜே சூர்யா மாடு வளர்ப்பு ரூபாய் 15,000 உதவித்தொகை. போர்ஜியா ஜெனிகா மேரி மாடு வளர்ப்பு ரூபாய் 15,000 உதவித்தொகை. செபஸ்டின் சீலா ரூபாய் 15,000. டைனேஸ் மேரி ஆடு வளர்ப்பு ரூபாய் 15,000. சகாய கிருஷ்ணா ஆடு வளர்ப்பு ரூபாய் 15,000. இருளரசி ஆடு வளர்ப்பு ரூபாய் 15,000. ராணி ஆடு வளர்ப்பு ரூபாய். பனிமேக மேரி